Hi friends, ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக் பேண்ட் மற்றும் TWS வாங்குறதை விட நல்ல குவாலிட்டியான வயர்டு இயர்ஃபோன் வாங்குறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் JBL பிராண்டோட JBL C150SI அப்படிங்கிற இந்த வயர்டு இயர்ஃபோன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். JBL C150SI இந்த வயர்டு இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் Black, White, Red இந்த மூணு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக்கேஜிங் எல்லாமே ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி வயர்டு இயர்ஃபோன், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 year வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. வயர்டு இயர்ஃபோனில் பொறுத்த வரைக்கும் கேபிளோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த இயர்ஃபோனோட கேபிளோட குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல திக்கான கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கொஞ்சம் நைஸாக இருக்குது. கேபிளோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2 மீட்டர் இருக்குது. அதே போல் கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பட்டன் இருக்குது. இதன் மூலமாக கால் மற்றும் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் வச்சிருக்காங்க. இந்த வயர்டு இயர்ஃபோனோட இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே போல் மைக்கு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கனால கால் பேசும்போது கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த வயர்டு இயர்ஃபோனில் 3.5 mm கோல்டு பிளேட்டட் ஆடியோ ஜாக் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 9 mm கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த வயர்டு இயர்ஃபோனில் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்பான ஆடியோ இருக்குது. குறிப்பாக நிறைய பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா இதை விட கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப லவுடாக இருக்கும். ஆனால் ஆடியோ கிளாரிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த வயர்டு இயர்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் இருக்குது. பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆடியோ வோக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக் பேண்ட் மற்றும் TWS வாங்குறதை விட இந்த குவாலிட்டியான வயர்டு இயர்ஃபோன் வாங்குறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.